எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் என்னோடய ரிலாக்ஸ்ட் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பாப்பா இருக்கிறதுனால பயங்கர பிஸியாக போகும். எனக்கு எல்லா நாளுமே அப்படி தான் போகும், ஆஸ் வெல் அஸ் வேலையும் இருக்கிறதுனால. பட் இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வெளி வேலைகள் நிறைய இருக்கிறதுனால ஸோ அவங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு ரிலாக்ஸ்டான ஒரு டே. ஸோ இந்த டேயில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன். பட் இன்றைக்கி 9 மணிக்கு எந்திரிக்கிறேன். எஸ், ஸோ 9 மணிக்கு நான் தூங்கிட்டுருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி 9 மணிலேருந்து என்னோடய வீக்கெண்ட் ரிலாக்ஸ்ட் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ரிலாக்ஸ்ட் டே எனக்கு வீக்கெண்டில் கிடச்சிருக்கு. ஸோ 9 மணிக்கு யூஸ்வலாக எந்திரிச்சோன்னா கடன்னு நம்ம கிளம்பணும் பண்ணோம். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ 9 மணிக்கு நல்லா பொறுமையாக எந்திரிச்சு அப்படியே ரிலாக்ஸாக பெட்டில் படுத்து, ஸோ அப்படியே பெட்லேயே கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்க சுகம் செமையான சுகம் இல்லைங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பெட்டில் அப்படியே ஓடிட்டுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோனில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஃபோனில் மெயில்ஸோ ரீல்ஸு இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்வியஸாக டீ இல்லாமல் நான் இல்லை. அந்த மாதிரி என் மார்னிங்ஸ் எல்லாம் டீ இல்லாமல். ஸோ டீ தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிக்கிங்லாம் எதுவும் கிடையாது, டீ மட்டும்தான், வேறு நோ குக்கிங். ஸோ இன்றைக்கி அதை ரிலாக்ஸ்னால நோ குக்கிங். ஸோ ஜஸ்ட் டீ தான் இன்றைக்கி நான் குக் பண்ணுறதே. ஸோ அதனால் டீ போடுறேன். டீ இன்றைக்கி நான் நல்லா பொறுமையாக இழுத்து குடிக்க போகிறேன். ஸோ இந்த மார்னிங் டைமில் அந்த டீ குடிக்கிற டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு டைம். அப்படியே அந்த சில் காற்றுல அப்படியே டீ குடிச்சிட்டு ஒன்றுமே யோசிக்காமல் ஃப்ரீ மைண்டாக அப்படியே நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணுறது. இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்களே நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது என்னோடய ஸ்கின் கேர் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே ஸ்கின் கேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல டோனர், பார்த்திங்களா, டக்குன்னு ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ என்னோடய டீட்டெயில் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்லோட் பண்ணுறேன். இந்த இதில் ஜஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர ப்ராடக்ட்ஸு லைக் என்ன ஏது எல்லாமே நான் உங்களுக்கு என்னோடய சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் 2023 நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே பொறுமையாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கே நம்ம ஸ்கின் கேர் கடகடன்னு பண்ணாமல் மெதுவாக பண்ணும்போது அவ்வளோ டைம் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. அதுவும் என்னோடய சருமம் ட்ரைனால் நான் இதெல்லாம் போட ஸ்கின் சாஃப்டாக அப்படியே ஃபீல் ஆகும்போது, அதுவும் முக்கியமாக இந்த மாய்ஸ்சரைசருங்க. இந்த மாய்ஸ்சரைசர்னால் நான் ரொம்ப பொறுமையாக அப்படியே சாஃப்டாக அப்ளை பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மாய்ஸ்சரைசர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ அப்படியே இதை அப்ளை பண்ணி என் ஸ்கின்னே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ க்ளோயியாக மாறிடுச்சு. ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இது. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது ஆப்வியஸாக பிரேக்ஃபாஸ்ட். எஸ், இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி என் ஃபேவரட் ரிலாக்ஸிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த மாதிரி டைம்லலாம் சிக்கன் பர்கரும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வாஃபிள், அதோடையே ஆப்வியஸாக டிவி. எஸ், பிரேக்ஃபாஸ்ட் டிவி. நான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஸோ மெய்ட் அப்படின்ற இந்த சீரீஸ் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எமோஷ்னல் சீரீஸ், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த சீரீஸு. டொமெஸ்டிக் வயலன்ஸ் பற்றி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். ஸோ அதை பார்த்துக்கிட்டே
அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து நான் அவ்வளோவா சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப ரேர் தான். ஸோ கடகடன்னு சாப்பிட்டோமா பண்ணோமான்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வாஃபிள் சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. வாஃபிள், ஸ்ட்ராபெரி வாஃபிள், எனக்கு ஸ்ட்ராபெரியில் வாஃபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அடுத்தது மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க்ஸ் வந்து எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பட் ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ரிலாக்ஸ் பண்ணாலே நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு. ஸோ அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணி கழுவுறதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு டைம் வேணும். ஸோ அதனால் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கூட ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம். இதுதான் போடணுன்னு இல்லை, ஏதாவது ஒன்று போட்டுட்ருந்தா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ஓடி ஓடி நம்ம வந்து எப்பவுமே நம்ம லைஃப் போயிட்டுருக்கிற இந்த மாதிரி இதில் நம்ம வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டே இருந்தால் நம்ம மனசுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மாஸ்க் போட்டாச்சு. அடுத்தது வந்து நெயில் பாலிஷ். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வெளியில் போகிறோம். ஸோ அதனால் நெயில் பாலிஷ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ நெயில் பாலிஷ் வந்து நான் இந்த நைக்காவும் இந்த மினிஸோட இந்த லைக் வெரி க்யூட் இந்த யூனிகார்ன் கிளிட்டரு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நெயில் பாலிஷ் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். யூஸ்வலாக நெயில் பாலிஷ் நான் போடவே மாட்டேன். நான் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறனால, குக்கிங்லாம் பண்ணுறனால நான் நெயில் பாலிஷ் போடவே மாட்டேன். வீடியோஸ்க்கு வந்து போட்டுட்டு எடுத்துருவேன். அப்படி இல்லைனா வந்து ஃபேக் நெயில்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். பட் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து போட மாட்டேன். எங்கேயாவது போகணுன்னா போடுவேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எடுத்துருவேன். ஸோ நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்கேன். நெயில் பாலிஷ் போடுறது ஜாலி தான் இல்லை, நம்ம மேக்கப் போடுறதும் நிறைய பேர் நம்ம நெயில் பாலிஷ் போட்டுக்குவோம். ஸோ இது வந்து கலரே பியூட்டிஃபுல்லான கலர் இது. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிப்ஸுக்கு மட்டும் இந்த கிளிட்டர் போட்டால் ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ கையே வந்து ஃபுல் ஸ்பார்க்லி இல்லைனா ஒரு லைட் ஸ்பார்க்கிளோட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், க்யூட்டாக இருக்குல்ல, சிம்பிள் அண்ட் நைஸ், சிம்பிள் அண்ட் ஸ்பார்க்லி. ஸோ அவ்வளோதான், மாஸ்கோட டைமிங்கும் முடிஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் வெல் அஸ் நெயில்ஸும் வந்து காஞ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வாஷ் பண்ணிடலாம் ஃபேஸை. அடுத்தது எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி தலைக்கு வந்து மசாஜ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கு மட்டும் இல்லை, ஓவராலாகவே வந்து செம்மையாக இருக்கும் இது. அதுவும் வந்து இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ்ஷு அமேசானில் வாங்கினேன் நான். இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும், சூப்பராக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. அவ்வளோ ரிலாக்ஸாக நீங்கள் தேய்க்க ஆரம்பித்தோடனே மண்டையில் ஐயோ செம்மையாக இருக்கேன்ற ஒரு ஃபீல் வரும். இது அப்படியே பொறுமையாக நீங்கள் மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம முடிக்கும் செம்ம நல்லது, ரத்த ஓட்டம். ஆஸ் வெல் அஸ் ஒரு ரிலாக்ஸ் ஆகி அந்த ஒரு தூக்கம் வரும் பாருங்களேன், வாய்ப்பே இல்லை, செம்மையாக இருக்கும். இது அப்படியே நான் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்படியே பொறுமையாக பண்ணுவேன். ஸோ பொறுமையாக பண்ணிவிட்டு செம்ம தூக்கம் வரும், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ ஒரு காம் ஃபீலு. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், செம்ம தூக்கம் வருது. ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். இந்த டைம்லலாம் நான் தூங்கினதே இல்லை. ஸோ நான் தூங்க போகிறேன். ஸோ ஒரு 1 ஹவராவது வந்து நான் வந்து நல்லா படுத்து தூங்க போகிறேன். ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிச்ச அப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ரிப்பேரிட்டிவ் ஹேர் மாஸ்க்னு ஏர்த்ரதம்லேருந்து. இதில் வந்து வெந்தயம் இருக்குது. ஸோ வெந்தயம் வந்து முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் எடுத்து முடி பூரா நான் போட போகிறேன். நல்லா தூங்கி எந்திரிச்சேங்க, லைக் எந்திரிக்கவே மனசில்லை, செம்ம தூக்கம். அதுவும் அந்த மசாஜ் பண்ணுறப்பறம் செம்ம தூக்கம். ஸோ அதுக்கப்புறம் இதை தலையில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்குறேன். இது வந்து நம்மளுக்கு நான் ஹேர் டூல்ஸு நிறைய பாதிப்பு இருக்குதுன்னா இந்த முடி இந்த மாஸ்க் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடி ரொம்ப சாஃப்டாக வந்து வச்சுக்கோம். இதை போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சாலே போதும். நம்ம அப்படியே கொண்ட மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சாலே போதும், நல்லாயிருக்கும்.
ஸோ தலையெல்லாம் குளிச்சாச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக லன்ச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட்டே ஹெவியாக சாப்பிட்டனால நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இன்னைக்கு குக்கிங் பண்ணலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ லைட்டான ஒரு லன்ச் தான் இது. ஸோ இதில் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பனானா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ். அந்த ஆக்சுவலாக ஸ்மூத்தி வந்து சிம்பிள் பட் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அந்த ஸ்மூத்தி. ஆஸ் வெல் அஸ் செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஆல்மண்ட் சேர்த்துக்கிறேன். இதோடு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இதோட ஸ்வீட்னஸே கரெக்டாக இருக்கும்னால நான் ஃபர்தராக எதுவுமே சேர்த்துக்கல. ஸோ அவ்வளோதான், ஸ்மூத்தி ரெடி. நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு வந்தாச்சு. செம்ம டெலிஷியஸான ஸ்மூத்திங்க அது. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் பட் சூப்பராக இருக்கும். ஸோ இதை லன்ச்சு சாப்பிட்டுட்ருக்கும் போது அப்படியே வந்து ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். லீப் இயர் அப்படின்ற மூவி. இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவி. ஸோ ஒரு ரொமான்டிக் மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து டெரர் மூவிலாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப சாதாரண சிம்பிளான மூவிஸ் பார்த்துக்கணும். ஸோ ஒரு மைண்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இந்த ஸ்மூத்தியை பொறுமையாக குடிச்சிக்கிட்டே வந்து நான் மூவி பார்க்க போகிறேன். ஸோ மூவிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து மூவிஸ் வந்து நிறைய பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா வந்த பிறகும் நாங்கள் அதை விடவே இல்லை. நாங்கள் தேட்டர் போக முடியாது, பட் வீட்டில் நிறைய பார்ப்போம். ஸோ இப்போது மூவி கொஞ்ச நேரம் ஓடிடுச்சு. சரி, காலுக்கு வந்து இது சோக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியோட ஃபுட் சோக் பாத் சால்ட் அப்படின்ட்டு. இது லெமன் இதோடது நல்லா குறைன்ட்டு நல்லாயிருக்குங்க இது, இந்த பாத் சால்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுட்டு காலை வந்து இதில் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து சுடு தண்ணி, இது ஆக்சுவலாக சுடு தண்ணினா லைட் சூடு தண்ணி, இது 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே புக்கு படிப்பேன். ஸோ அப்படியே காலும் சோக்கான மாதிரி இருக்கும், ஆஸ் வெல் அஸ் புக்கும் படித்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கால் சோக்காயிட்டு நம்ம வந்து புக்ஸோ இல்லை மியூசிக்கோ கேட்கும் போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கு சான்ஸே இல்லை, செம்ம காம்பினேஷன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு பாசிட்டிவான ஒரு புக் படிக்கலான்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எஸ், பாப்பா வந்தாச்சு, போயிட்டு மேடம் வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்கிட்ட கதைலாம் சொல்கிறாங்க. எல்லாேருக்கும் ஹாய் சொல்லுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி, ரொம்ப ரிலாக்ஸ், ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்களும் இதுக்கப்புறம் வெளியில் போகிறோம், அதனால் பாய் சொல்கிறேன். ஸோ எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்ததா? பார்க்க எப்படி இருந்தது? கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இந்த ஓட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ டிசர்வ் இட். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.